திருப்பூர் மாநகர் செரங்காடு 3வது வீதியிலே குடியிருப்பவர் பழனியம்மாள். அவருடைய கணவர் சேமலையப்பன் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவருக்குரிய சொத்து 3 சென்ட் நிலம் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலே உள்ளது. அவங்களுடைய மருத்துவ செலவிற்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தைச் சேர்ந்த பைனான்சியர் கார்த்திகேயன் என்பவரிடம் ரூபாய் 16 லட்சம் ரூபாய்க்கு கடனாக பெற்று வட்டி கட்டி கொண்டிருந்தார். தற்பொழுது 8 மாதத்திலே 9 லட்சம் ரூபாய் வட்டியை கொடுத்தால்தான் உங்களுடைய 3 சென்ட் நிலத்தை பத்திரத்தை ரத்து செய்து தருவேன் என்று சொல்லி அந்த சொத்தை அபகரிக்கும் நோக்கோடு அடியாட்களை வைத்து வீட்டிலே வாடகைக்குள்ள பெண்களை மிரட்டி வருகிறார். இன்றைக்கு ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை உள்ளிட்ட பழனியம்மாள் அவர்களுடைய உறவினர்களும் திருப்பூர் மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு கொடுத்துள்ளோம். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து கூடுதல் வட்டி கேட்டும் சொத்தை அபகரிக்க நினைக்கும் பைனான்சியர் கார்த்திகேயன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நல்லூர் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்று திருப்பூர் மாநகர பகுதிகளிலே ஏழை எளிய மக்களுடைய சொத்துக்களை வட்டி கேட்டு கூடுதல் வட்டி கேட்டு மிரட்டுகின்ற கந்துவதை கும்பல்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. இவர்களை கண்டறிந்தே திருப்பூர் மாநகர காவல்துறையும் புறநகர காவல்துறையும் இது போன்ற ஏழை எளிய மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கோடு செயல்படுகின்ற பைனான்சியர்கள் மற்றும் கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.